கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிப்பீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்கு அதோடைய பொருள் என்ன? பொதுவாக நாம ஒரு சப்ஜெக்டோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று எழுதும் போது அண்டர்லைன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அதை போட்டிருப்போம். ஏன் அதை அப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய பொருள் என்ன? அது இம்பார்ட்டன்ட், அது முக்கியம், ரொம்ப முக்கியமானது. அதோடைய பொருள் அதான். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதுவும் பெருசுதான். அதுவும் என்னதுதான்? பெருசுதான். அதில் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் பொதுவாக என்னதுதான்? பெருசுதான். அதில் ஒன்றும் இது குறைஞ்ச வார்த்தை, இது கூடின வார்த்தை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை மட்டும் அழுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுகிறேன்? மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? சொல்லுகிறேன். அப்போ பொருள் என்ன? அது ரொம்ப முக்கியம். அது என்னது? ரொம்ப முக்கியம். அதனால நீங்க என்ன பண்ணணும்? இந்த காரியத்தை நீங்க உங்க கவனத்தில் வச்சுக்காங்க. நான் மேலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள் எல்லாம் முக்கியம்தான், அதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை, இல்லைன்னா அது முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வேதத்தை படித்து பார்க்கும்போது வேதத்தில் நீங்கள் எப்பமாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா? அதாவது கீழே கோடு போட்டிருக்கீங்களா? எங்கே கோடு போட்டிருக்கிறோம்? ஆமாம், முக்கியமான இடங்கள். அப்போ முக்கியமான இடம்னா பொதுவாக நாம் எங்கே போட்டிருக்கிறோம்? பொதுவாக நாம் எந்த இடத்துல கோடு போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, எங்கே கோடு போட்டு வச்சிருக்கிறோம்? வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்டதான பகுதிகளில் கோடு போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அங்கேயெல்லாம் என்ன பண்ணலை? நாம் ஆசீர்வாதமான இடங்கள் எல்லாம் கீழே கோடு போட்டு வச்சிருக்கிறோம். ரெட் பென் கொண்டோ இல்லைன்னா பென்சில் வச்சோ என்ன பண்ணியிருக்கிறோம்? கோடு போட்டு வச்சிருக்கிறோம். அதோடைய பொருள் என்ன? நாம் அதை அதிகமாக விரும்புகிறோம், நாம் அதை மிகவும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறோம். வேதாகமத்தில் நாம் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறோம்னா அதோடைய பொருள் என்ன? ஆசீர்வாதமான வசனங்களை எதற்காக கீழே கோடு போட்டு வச்சிருக்கிறோம், இல்லைன்னா ஒரு பிராக்கெட்டில் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதோடைய பொருள் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு வேதத்தை வாசித்து பார்த்ததில் நம்ம அதை எப்படி சொல்லலாம், எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைபிள் படித்ததில் நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இல்லைனா நாம் அந்த பைபிளிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா முக்கியமானது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, அப்போ உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, இதை அண்டர்லைன் பண்ணுங்க, பிராக்கெட்டில் போட்டு வைங்க. இது உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்போ அது என்னது? அது முக்கியமானது சொல்லியிருப்பாங்களா இல்லையா படிக்கிற இடத்துல? அப்போ இது முக்கியமானது என்கிறதுனால அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் வேதாகமத்தை நான் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா நாம் பண்ணியிருக்கிற இடம், நான் எல்லாரும் சொல்லலை, பொதுவாக சொல்லுகிறேன், அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது? முக்கியம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
மெய்யாகவே மெய்யாகவே, அதாவது ஒரு முறை தான் சொல்றாரு, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? எது முக்கியம்? மேல வாசிச்சதான வசனங்கள் ரொம்ப முக்கியமா. 20ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியமா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால ஆண்டவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சரி, என்ன தலைப்பு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்? கொலை. பழைய ஏற்பாடு ஜனங்கள் ஓகே கொலை செய்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. வேதாகமத்தில் யாத்திராகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த 10 கட்டளையில் 6வது கட்டளை என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப அதோடைய பொருள் என்ன? இந்த கொலை செய்வது ஒரு முக்கியமான குற்றத்துக்குரியது. இது பழைய ஏற்பாடு ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான உபதேசம். ஆண்டவர் சொன்னார், பூர்வத்தாருக்கு அது சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிற, மோசையின் காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அது சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வழங்கிக்கிட்டீங்களா? நீங்க இந்த வார்த்தை புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? இப்பன்னு சொல்றேன். ஓகே, அப்ப நான் சொன்னது வேற, இப்ப நான் வேற சொல்றேன். அப்ப நான் என்ன சொன்னேன்? கொலை செய்வது தவறு, கொலை செய்கிறவன் மரண தண்டனைக்கு உட்பட்டு இருப்பான். இது நான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த கொலை செய்து ஒரு மனிதன் நியாயத்தீர்க்கப்படுகிற அளவுக்கு அது தண்டனையாக இருக்குமே ஆனால், கொலை குற்றம் அவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்குமானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புதிய ஏற்பாடுல அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான். மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக.